ஓகே டன் 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 டன். ஹலோ கைஸ், நான் உங்கள் ராஜா பேரோன். ஃபாலோ மீ இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். இன்னைக்கு உள்ள டாபிக் என்ன அப்படின்னா வெப்பம், வெக்கை. சத்தியமாக அந்த டாபிக் பேசணும்னு நினச்சது என்னென்னா, எதனால அப்படின்னா வெக்க தாங்க முடியல. ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்பனா என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் போயிட்டு வந்தா தலைவலிக்குது. வீட்டுக்குள்ளேயே ஒரு இடத்துல ஃபேன் போட்டு நின்னா உடம்புல வேர்த்து ஒழுகுது. வெளியே யார்ட்டையாவது போனால் எங்கேயாவது யார்ட்டையாவது பேசிட்டோன்னா எங்கெங்கே வேர்த்து ஒழுகுதுன்னு சொல்லவே முடியல, அப்படி ஒழுகுது. முக்கியமான விஷயம், பசிக்க மாட்டேங்குது. இன்னொன்று, நல்ல டயர்ட் ஆகுது, தூக்கம் வருது. இந்த வெப்பம் உடம்பை ரொம்ப கழியாமல் ஆகுது. என்ன பண்ணதுன்னே தெரியல. ஸோ நம்ம என்னென்ன பண்ணுறோம், இதை என்னென்ன பண்ணால் உங்களுக்கு நல்லதாக இருக்கும், ஆரோக்கியத்தை இது மூலமாக நம்ம ஆரோக்கியம் இழக்காமல் இருக்க என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் ஃபாலோ பண்ணுற விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லை பிடிச்சது எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எதனால பசிக்க மாட்டேங்குது அப்படின்னா, உடம்பு நல்ல ட்ரை ஆச்சு, டயர்டாக இருக்கிற நேரம் பசி நமக்கு உள்ளே எடுக்காது, சாப்பாடு எடுக்காது. அதை விட முக்கியமாக இந்த டைமில் நம்ம நிறைய தண்ணி குடிப்போம். அப்பப்போ தண்ணி குடிச்சிட்டே இருப்போம். தண்ணி வயிற்றில் இருக்கும்போது நமக்கு அந்த பசி எடுக்காது. நான் அதை அப்படி தான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, ஆனால் தண்ணி குடிச்சும் ஆகணும். இந்த டைம்லலாம் 1 லிட்டர் 2 லிட்டர் பத்துமானா பத்தாது, குறைஞ்ச 4 லிட்டர் உள்ளே தள்ளினா தான் பத்துது, இல்லைன்னா கஷ்டமாக இருக்குது. இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ஃபாலோ பண்ணுறது இது நம்ம பிஸ்னஸ் சம்மந்தமானது. ஸோ இதை ஐயோ எனக்கு இதை சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா பிஸ்னஸுங்கிற போது சில சீக்ரெட்ஸை முழுசாக சொல்ல முடியாது. பேரோன் கூல் ஸ்பைசஸ்னு ஒரு விஷயம் நான் கொடுக்குறேன். அதில் ஒரு 4 ஸ்பைசஸ் இருக்குது. அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம ரெடி பண்ணதை ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு, ஒரு 4 வெங்காயமும் போட்டு கொதிக்க வச்சுட்டு, இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ரெமெடி கூட ஃபாலோ பண்ணலாம். இது நான் கொடுக்குறது, இது பிஸ்னஸ்க்காக சொல்கிறேன். என்கிட்ட வேணுங்கிறத என்கிட்ட வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ரெமெடிஸ் எத்தனையோ இருக்கும், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். கொதிக்க வச்சு அந்த தண்ணியை 1 லிட்டர் குடித்தாலே போதும், 3 லிட்டர் தண்ணிக்கு சமமானதாக இருக்கும். ஏன்னா 3 லிட்டர் தண்ணி குடிச்சும் நமக்கு யூரின் மஞ்சியாக போகும். ஆனால் இது 1 லிட்டர் தண்ணி குடித்தாலே யூரின் நமக்கு நார்மல் ஆகிடும், எல்லோவிலேருந்து ஒயிட்டுக்கு மாறும். ஸோ அதனால தான் நான் இதை ஃபாலோ பண்ணுறேன், அதை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். ஒன்று முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு, டயர்டாக இருக்குது, தூக்கம் வருது, என்ன பண்ணுறது அப்படின்னா, தயவு செஞ்சு நான் சொல்கிறது என்னென்னா, எப்படியாவது இந்த டைமில் ஒரு அரை மணி நேரமாவது, இதுக்கு முன்னாடி நீங்கள் தூங்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் இந்த வெப்பத்துக்கு ஒரு அரை மணி நேரமாவது தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இடைக்கட்ட நேரத்தில், நைட்டு போக இடைக்கட்ட நேரத்தில் தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஒன்று. அடுத்தது, நம்ம ஏசியில் உட்கார்றோம், அது கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வெயிலில் போயிட்டு வரோமா, வெக்க தாங்க முடியாமல் ஏசியில் உட்கார்றோமா, சைனஸ் ப்ராப்ளத்தை உருவாக்கும். எனக்கெல்லாம் போன வாரம் அப்படி உட்காந்து என்ன ஆயிடுச்சுன்னா, வெளியூர் போயிட்டு வரும்போது தலைவலினா என்ன தலைவலி. அதுக்கப்புறம் ஏசி ஆஃப் பண்ணி போட்டு ஃபுல்லாக அதை ஃபேன்லேயே இது பண்ணி, வெக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல ஃபேன்லேயே இருந்து இந்த ஜண்டு பாம்பு அமிர்ஜாஞ்சன் அது இதுன்னு தேய்ச்சி உள்ள நீரெல்லாம் ஆவி பிடிச்சி நீரெல்லாம் எடுத்ததுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. இதில் நிறைய பேர் என்ன பண்ணுற தப்பு என்னென்னா, இப்படிலாம் பிரச்சனைகள் இருந்தும், இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தும், ஒர்க் ப்ரெஷரில் இது எதையுமே கவனிக்காமல் அவங்க பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ இருக்கிற கண்டிஷனில் அது அவங்களுடைய ஆரோக்கியத்தை பாதித்து அவங்களுக்கு அதிகப்படியான செலவில் கொண்டு விட்டுரும். ஸோ அந்த நிலைமைக்கு நம்ம எக்காரணத்தை கொண்டும் போயிடக்கூடாது. இன்னொன்று, பசி. முடிஞ்ச அளவுக்கு காலையில் எந்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இந்த நேரத்தில் நான் சொல்கிற விஷயம் அதுதான். இடைக்கட்டத்தில் தூங்க சொல்லியிருக்கேன், ஆனால் காலை 7 மார்னிங் எந்திரிச்சிருங்க. ஏன்னா ஒரு 8 மணிக்கு மேலே வெயில் கொளுத்துது. நீங்கள் ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் வெயில் பரவாயில்ல. அந்த நேரத்தில் எந்திரிச்சு ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா காலையில் ஒரு நேரம் சாப்பிட்ருவீங்க, ஒரு 7 மணிக்கெல்லாம் சாப்பிட்ருவீங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி இடைக்கட்டத்தில் குடித்தாலும் கரெக்டாக 1-1:30 பசிக்க ஆரம்பிச்சோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் லேட்டாக எந்திரிச்சாலும் நம்ம கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் அந்த வெயில் நேரத்தில் அது செட் ஆகாது. ஸோ வெயில் நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் எந்திரிங்க, கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அது போக கரெக்டான நேரத்துக்கு தூங்கிடுங்க. இடையில ஒரு அரை மணி நேரம் எப்படியாவது ரெஸ்ட் எடுங்க. ஒன்று. அடுத்தது, எலக்ட்ரால். நம்ம வெளியில் சுற்றிட்டு வாரோம், வேர்த்து ஒழுகி வேலை பார்த்து வாரோம்னா பக்கத்தில் உள்ள மெடிக்கல் போய் எலக்ட்ரான் கலங்க, க்ரீன் அண்ட் ஒயிட் கலரில் இருக்கும் எலக்ட்ரால். அதை வாங்கி 1 லிட்டர் தண்ணி அதில் ஒரு பேக்கெட்டை கொட்டி அப்படி நல்லா குலுக்கி ஃபுல்லாக குடிச்சிங்க. எலக்ட்ரால்னு வாங்கணும். வேற என்னது ஓஆர்எஸ்எல்லாம் சொல்லுவாங்க, அது வாங்காதீங்க. எலக்ட்ரால் மட்டும் வாங்கி நல்லா குடிச்சிருங்க. உடம்புக்கு தேவையான மினரல்ஸு, சால்ட்டு எல்லாமே அது கொடுத்துரும். ஸோ மசில் கிராம்பிங், மசில் பிடிக்கிறது, அதிகப்படியான டயர்ட்னஸ்ஸு, வெயிலில் போயிட்டு வந்ததுனால இழந்த உப்பு சத்துக்கள் எல்லாமே உடனே கிடைக்கும். இது கூட நம்மளுடைய அந்த பசி பிரச்சனையை கொஞ்சம் சரி பண்ணும். ஓகேவா? இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க.
தர்பூசணி பழம் வாங்க போனால் ஒன்று வாங்கிட்டு வந்த ஒன்றுக்கு 4 பழம் வாங்க வேண்டியிருக்கு. ஒன்று நம்ம வெட்டி பார்த்து தரமாட்டான். வெட்டி பார்த்து தரவன் எவனா இருந்தால் ரொம்ப நல்லது. உள்ள பார்த்து அழகா வெளியே இருக்குன்னு பார்த்து வாங்கிட்டு வர்றோம். இவங்க இந்த என்னது பூச்சியெல்லாம் கடிச்சிருக்க மாதிரி இருந்தாலும் நல்லதுன்னு சொல்கிறாங்க. வாங்கிட்டு வரோம், உள்ளே வந்து பார்த்தா ஒன்றும் இல்லை, பொக்கா இருக்குது. ஸோ இப்படி அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதை விட முக்கியமாக வாட்டர் மெலனுக்கு பதிலாக முடிஞ்ச அளவுக்கு இந்த டைமு பைனாப்பிள் எடுங்க. ஏன்னா இந்த டைம் தான் ஹீட்னால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா மோஷன் ப்ராப்ளம்லாம் வரும். இந்த ப்ராப்ளம் வராமல் இருக்கணும்னா நம்ம செய்ய வேண்டியது பைனாப்பிள் எடுங்க. டெய்லி ஒரு 3 பீஸ் 4 பீஸ் எடுத்துருங்க. நிறைய பேர் இந்த B12 சாப்பிடுங்க, விட்டமின் சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, இந்த டேப்லெட் போடுங்க, அந்த டேப்லெட் போடுங்கன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அது யாருன்னு தெரியல, வீகன்ஸா இல்லை வேற யாருன்னு தெரியல. நான் அதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு வேண்டாம். இயற்கையில் கிடைக்கக்கூடிய உணவுகளை வாங்கி சாப்பிடுறது, அது சாப்பிட்றதுனால நமக்கு டேஸ்ட் கிடைக்குது, நம்ம உடம்புக்கு நல்லது இருக்குது, நம்ம உடம்புல ஆர்கன்ஸ் நல்லா இருக்குது, நம்மளுடைய சுவை உணர்வுகள் நல்லா இருக்கும், எல்லாமே நல்லா இருக்கும். வெறும் டேப்லெட்டை போட்டு ஒரு பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை நம்ம எடுத்துக்கிறது வந்து நல்லது மாதிரி எனக்கு தெரியல. ஓகே, அதனால இயற்கையான உணவுகளை நிறைய வாங்கி சாப்பிடுங்க. பொரிச்ச ஆகாரங்களை இந்த டைம் கம்மி பண்ணுங்க. பொரிச்ச ஆகாரங்களை சாப்பிடாதீங்க. குளிர்ந்த ஆகாரங்கள், உங்களுக்கு பண்டம் சாப்பிடணும்னு சொல்லிட்டா கடலை மிட்டாய் வாங்கி சாப்பிடுங்க, எள்ளுருண்டை வாங்கி சாப்பிடுங்க, மாவுருண்டை வாங்கி சாப்பிடுங்க. இந்த மாதிரி நம்ம வீடுகளில் செஞ்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி உணவுகளை வாங்கி சாப்பிடுங்க. ஓவர் ஜங்க் ஃபுட்ஸ் தயவு செஞ்சு சாப்பிடாதீங்க. அதை விட கடைசியான ஒரு விஷயம், தயவு செஞ்சு சகோதரர்கள் யாரும் இந்த டைமு டயட்டு பண்ணவே பண்ணாதீங்க. இந்த வெக்க தாங்க முடியலடா கண்ணா, இது உள்ள பல பிரச்சனைகளை உருவாக்கும். இதை பயன்படுத்தி எவனா ஈஸியாக ஃபேட் லாஸ் பண்ணலாம் அப்படி இப்படி எவனா சொன்னோம்னா தயவு செஞ்சு கேட்காத. இந்த சம்மர் முடிஞ்சு இந்த வெக்க தணிறது வரைக்கும் இந்த டயட்டு கேட்டு எதுவும் போகாமல் நல்லா சாப்பிட்டு நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஃப்ரீயாக இருங்க. ஒரு நாளைக்கு 2 நேரம் எப்படியாச்சும் குளிச்சிருங்க. தலை குளிக்காட்டாலும் பரவாயில்ல, மேலுக்காச்சும் குளிச்சிருங்க. இந்த வெக்கையை பார்த்து நான் படுற கஷ்டத்தை அதை சரி பண்ணதுக்கு நான் என்னெல்லாமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எப்படியும் நீங்களும் அது மாதிரி படுவீங்கன்னு தெரிஞ்சு தான் அந்த வீடியோ போடணும்னு நினச்சி போடுறேன். பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க, இல்லை பிடிச்சது எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு இன்னைக்கு நமக்கு இந்த நிலைமைக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய அரசியல்வாதிகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய மலைகளை எல்லாத்தையும் அறுத்து தரிசாக்கி காற்று போய் மோதி குளிராம இன்னைக்கு அடிக்கிற வெயில் தான் நமக்கு வந்து இவ்வளோ வைக்க காரணம். அப்போ இந்த மொத்த பிரச்சனையும் காரணம் அவங்க இருக்கும்போது அவங்களும் அறுத்தாங்க, இவங்க இருக்கும்போது இவங்களும் அறுத்தாங்க. மாறி மாறி இவங்க அறுத்ததுனால இன்னைக்கு இந்த கஷ்டத்தை நம்ம படுறோம். இது மட்டும் இல்லை, இதை விட மேலான விஷயங்களையும் இவங்க 2 பேரும் செஞ்சுருக்காங்க. அதுக்குள்ள விளைவுகளை டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே வந்து மாறி மாறி செஞ்சுருக்காங்க. அதுக்கான விளைவுகளை இன்னும் வருங்காலங்களில் நாம் சந்திப்போம். தயாராக இருங்கள் அவதிப்படுவதற்கு. நான் உங்கள் ராஜா பேரோன். நன்றி, வணக்கம்.